அடிச்சிட்டப்பனே இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அப்பவே சொன்னோம் உன்னால ஒரு பலனும் கூட சுட முடியாது. எங்கேயாச்சும் கேட்டியா நீ? அதானே நான் கூட இம்புட்டு பெருசா வளர்ந்துருக்கேன், ஏதாச்சும் ஒரு பலூன் வச்சு சுடுவேன்னு நினைச்சேன். வளர்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பலூன் கூட சுடவே இல்லை. காசு போனாதான் மிச்சம். ஏடி இலச்சத்தை வாய மூடுங்க. அதெல்லாம் பலூன் சூப்பரா சுடுவனாக்கும். இன்னைக்கு எனக்கு என்னமோ இந்த துப்பாக்கி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு பலூன் கூட சுடவே இல்லையாக்கும். ஏடி நான் ஒரு தடவை திருவிழாக்கு போகும்போது அங்க எம்புடு பலூன் சுட்டான்னு தெரியுமா? அப்படி நின்னவங்க எல்லாரும் அப்படியே சாக்காய் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அம்புடு பலூன் சுட்டுனாக்கும். எனக்கு என்னமோ இந்த பலூன் எல்லாம் உடையாத பலூன் போல, அதனாலதான் நான் சுட்டோன்னு உடையலன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த துப்பாக்கி சரியில்லைன்னு நினைக்கிறேன். நிறுத்தியா? சுடுவான் சுடுவான். சுட்டு கிடிச்சிட்டாலும் ஆனா பார்த்தமே நீ எந்த லட்சணத்துல சுட்டன்னு. ஆமடிச்சிருப்பனு ஒரு பலூன் சுட்டுனாலும் பரவாயில்ல. இப்ப பாரு, உன் காசை கொடுத்து ஒரு பலூன் கூட சுடல. உன் காசு வேஸ்டா போனாதான் மிச்சம். ஆமடிச்சிருப்பனு ஒரு பலூன் வச்சு சுடுவேன்னு நினைச்சேன். ஒண்ணு கூட சுட கிடையாது. அந்த கடைக்காரன் அப்பவே படிச்சு சொன்னான், ஏக்கா 5 பலூன் சுட்டிங்கன்னா இது கொடுத்த காசை விட அப்படி 2 மடங்கு தனக்கான்னு. நாங்களும் அது காசைப்பட்டுதான் சரி நீ சுடுவேன்னு காத்துக்கிட்டு கிடந்தோம். நீ ஒண்ணு கூட சுடலையாக்கும். ஐயோ ஏடி லட்சத்தை நிறுத்துங்கடி. உங்களுக்கு மேல எனக்கு நாக்கு வறண்டு போய் கணக்குதாக்கும். என்ன பண்றதுனே சுத்தமா தெரியல. ஐயோ ஏடி அவன் தான் ஒண்ணுமே சுடலையே போறவ எதுக்கு அதையே பத்தி பேசிட்டு. இடி அங்க பாருங்கடி தர்பூசணி பழம். அதடியாதான் இந்த வெயிலுக்கு தர்பூசணி பழம் சாப்பிடணும்னு அம்புட்டு ஆசையால இருக்குது. ஆமாச்சி தர்பூசணி கடை. ஐயோ பார்த்தோலே நாக்கெல்லாம் வாய் ஊறுது. ஆனா கையில சுத்தமா காசு இல்லையே. ஆமா வசதி, தர்பூசணி பழம் பார்க்கவே அம்புட்டு நல்லா இருக்குது. சாப்பிட்டா எம்புட்டு ருசியா இருக்கும். ஐயோ யாட்டி நீங்க எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கே தர்பூசணி பழம் சாப்பிடும் போல இருக்குது. பேசாம வாங்கடி எல்லாரும் போய் தர்பூசணி பழம் சாப்பிடலாம். என்னடி விளையாடுறியாக்கும்? இந்த பழுவ சுடுறேன்னு உன் கையில உள்ள காசு எல்லாத்தையும் கரைச்சுட்டியாக்கும். பிறகு எப்படி தர்பூசணி பழம் சாப்பிடறது? அடிச்சிட்டு இங்க பாரு, எங்க கிட்ட எல்லாம் ஒத்த பைசா கூட கிடையாதாக்கும். ஆமா சின்னப்படி, என்கிட்ட எல்லாம் சுத்தமா காசு இல்லையாக்கும். இருந்த காசு எல்லாத்துக்கும் நான் சாமான வாங்கிட்டேனாக்கும். என்கிட்ட சுத்தமா காசு இல்லடி, இப்பயே சொல்லிவிட்டேன். ஐயோ ஏட்டி லட்சத்தை வாய மூடுங்க. நான் எதுவும் உங்ககிட்ட காசு கேட்ட மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காவோ? உங்ககிட்ட தான் காசு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஐயோ ஏட்டி இப்ப நான் தர்பூசணி பழம் சாப்பிட போறேன். இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? அதை மட்டும் தான் நான் கேட்கறேன். எங்க கிட்ட காசு இல்ல சரி, உன்கிட்ட இந்த இல்ல எல்லா காசு இந்த பலூன் சுடுறேன்னு அதுக்கே கொடுத்துட்டு போறவங்க எப்படி தர்பூசணி பழம் சாப்பிடுறது? ஐயோ உமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப தர்பூசணி பழம் சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப எல்லாரும் வரீங்களா இல்லையா? ஐயோ ஜாடி அவன் எப்படி தூரம் சொல்றா? போறவங்க என்னடி? எனக்கு நம்ம சின்ன பொண்ணு இன்னும் காசு வச்சிருக்கா நினைக்கிறேன். அதனாலதான் அவன் தர்பூசணி வாங்கி தரேன்னு சொல்றா. எதுக்கு வரத விடணும்? வாங்கடி போவோம். ஆமா நல்ல முடி, நீ சொல்றது சரிதான். நிறைய காசு வச்சிருப்பா போல இருக்கு. சரி வா போவோம். அடச்சை என்னடா இது, நேத்தி மாதிரி இன்னைக்கு உங்க எல்லா பழத்தையும் வித்துட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நான் சொல்றேன்னு கோச்சுக்காதானே? எல்லா கடையிலுமே ஒரு பழம் 50 ரூபாய்க்கு தானே விக்கிறாங்க. நீ என்ன இப்படி 2 மடங்கா 100 ரூபாய்க்குல விக்கிற போறவங்க எப்படி வாங்க வருவாங்க? ஏலே வாய மூடலே, இப்படி எல்லாம் வித்தாதாலே வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வர முடியுமாக்கும். எல்லா பயல்களும் 50 ரூபாய்க்கு வித்தானுங்கன்னா நானும் 50 ரூபாய்க்கு விற்கணுமாக்கும். நான் 100 ரூபாய்க்கு விற்பேன். நேத்தி அப்படித்தானே வித்தேன், எம்புட்டு லாபம் கிடைச்சது. அதே மாதிரி தான் இன்னைக்கும். ஏதாச்சும் இழிச்ச வாங்க கிடைக்காமலா போயிடுங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஈஸியா வித்து போடலாம் சரியா? நீ இம்புட்டு வேலை வித்தனா ஏன் வாங்க வருவானாக்கும். உங்ககிட்ட வேலை செய்யற எனக்கே நீ விக்கிற வேலையை பார்த்தா தலை சுத்துது. இதை வாங்க வரவனுக்கு தலை சுத்தாதாக்கும். அதனாலதான் வேலையை கேட்டுட்டு எல்லாரும் போயிடுறானுவோ. இதே இவங்கிட்ட சொன்னா மாடப்பைய கேட்கவும் மாட்டான். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. நமக்கு எதுக்கு வம்பு? சம்பளத்தை தரானா வாங்க நம்ம போனோமான்னு இருப்போம். கிளே கிண்ணலே வாய்க்குள்ளாரே முனகுறாவோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. ஏன்னா அங்க பாருண்ணே ஒரு 5 பொம்பளைங்க நம்ம கடைக்கு தானே வராங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பழம் வாங்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன். அட ஆமா, அந்த 5 பொம்பளைகள் நம்ம கடைக்கு தான் வராங்க. ஏலே சொன்னியலே இழிச்ச வாங்க எவனும் சிக்க மாட்டான்னு இந்த சிக்கிட்டாங்கல்ல. இன்னைக்கு பாருல எப்படி பழத்தை விக்கிறேன்னு. ஐயோ பாவமா இருக்கு இந்த 5 பேரை பாக்குறதுக்கு. இவங்கிட்டயா போய் பழம் வாங்க வரணும்? வாங்கம்மா வாங்க. என்னம்மா வேணும்? 1/2 கிலோ மட்டனும் 1 கிலோ சிக்கனும் வேணும். என்னது மட்டனும் சிக்கனும் வேணுமா? ஏமா இது தர்பூசணி கடைமா, இங்க வந்துட்டு மட்டனும் சிக்கனும் வேணும்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் வந்தோம். தர்பூசணி கடைக்கு வேற எதை வாங்க வருவாங்க? தர்பூசணி தான் வாங்க வருவாங்க. அதை தான் நாங்களும் வாங்க வந்திருக்கோம். ஆமா பழம் எம்புட்டு? இங்க பாருங்கம்மா, ஒரு பழம் 100 ரூபாய். இது 100 ரூபாவா? எடுத்துப்பனே என்னடி இந்த ஆளு இப்படி யானை விலை குதிரை விலை சொல்லிட்டு கிடக்குறான். செடி பக்கத்து கடையில எல்லாம் 40 ரூபா 50 ரூபாய்க்கு தான் விக்கிறாங்க. இவன் என்னடி இப்படி 100 ரூபாய்க்கு விக்கிறேன்னு சொல்றான்? அதானே செடி பக்கத்து கடையில 50 ரூபா தாண்டி ஒரு பழம், இவன் என்னடி 100 ரூபாய்க்கு விக்கிறான்? ஆத்தடியாதான் இது என்னடி பகல் கொள்ளியா இருக்குது. அடிச்சிடப்பனே வேணாண்டி, நம்ம போய் பக்கத்து கடையில போய் வாங்கிக்கலாம் ஆடி. கேட்டு எல்லாச்சத்த வாய மூடுங்க. ஆத்தடியாத்தா இம்புட்டு விளையா விப்பான். இவனுக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்காம நம்ம இங்க இருந்து போக கூடாதாக்கும். முதல்ல எல்லாரும் வாய மூடுங்கடி. இப்ப பாருங்க இந்த சின்ன பொண்ணுவோட ஆட்டத்தை. என்னடி பண்ண போறாவோ? சத வாய மூடிக்கிட்டு என்ன பண்ண போறோன்னு மட்டும் பொறுமையா இருந்த எல்லாரும் பாருங்கடி. இப்படிதான் ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருக்கானா? ஏமாத்தினா என்ன ஆகுன்னு அவனுக்கு நான் காட்டுறேன்டி. இப்ப பாருங்க என் ஆட்டத்தை. என்னமா மாசம் பேசிட்டே இருக்கீங்க? பழம் வேணுமா வேணாமா?
ஐயோ என்ன அது எல்லாரும் முதல்ல ரெண்டு பழம் வாங்கலாம் தான் வந்தோம். உன் கடையில் உள்ள பழத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா பெருசா இருக்கு. அதான் சரி ஆளுக்கு 5 பழமா வாங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது 5 பழமா? ஒரு பழமே இவன் 100 ரூபான்னு சொல்றான். 5 பழம் 500 ரூபா. அதுவும் நம்ம 5 பேரும் 5 பழம்னா ஆத்தி 2500 ரூபால. இவன் என்ன பேசிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்னது ஆளுக்கு 5 பழமா? அப்போ மொத்தமா 2500 ரூபாய்க்கா? அப்பவே நினைச்சேன் இதுங்க மூஞ்சுகளை பார்த்தாவே நல்லா இழிச்ச வாயா இருக்குங்கன்னு. டே எனக்கு உன் காட்டுல மழை தாண்டா, மழை தான். எப்படி விற்கிறேன்னு மட்டும் பாரு. என்னமா சொல்றீங்க? ஆளுக்கு 5 பழம் வாங்க போறீங்களா? அட என்னன்னு எப்படி கேட்டுவிட்டாவோ? ஏன்னா உண்மையாவே எல்லாரும் 5 பழம் தான் வாங்க போறோம். அது ஒண்ணும் இல்லைண்ணே, எல்லா கடையிலையும் பார்த்தோம். ஒரு கடையில கூட ஃப்ரெஷ்ஷாவே பழம் இல்ல. ஆனா உன் கடையில தானே சும்மா பழப்பழன்னு பழம் இருக்கு. அதானே உன் கடையிலே வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படிங்களா? ஆமா ஆமாமா, நம்ம கடையில பழம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துக்கும். சரிம்மா 5 பழம் சொல்றீங்க. சட்ட இருங்க, எல்லாருக்கும் 5 பழத்தை எடுத்து கொடுக்குறேன், காசு எடுத்து வைங்க. என்ன சத்த போறேன்னு ஆளுக்கு 5 பழம் வாங்க போறோம்னு சொல்றோம். உன் பழம் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்குமா இல்லையான்னு எங்களுக்கு எப்படின்னு தெரியும். நாங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு போறோம். நல்லா இல்லைன்னா என்னென்ன பண்றது? ஏமா அதெல்லாம் நம்பி வாங்கிட்டு போங்க. பழம் எல்லாம் அம்புட்டு ருசியா இருக்கும், அம்புட்டு இனிப்பா இருக்கும் பாத்துக்கோங்க. என்ன நீ சொல்றதை நாங்க எப்படி நம்ப முடியும்? ஒரு பழம் 2 பழம்னா பரவாயில்ல, ஆளுக்கு 5 பழம் வாங்கிட்டு போறோம். நீ சொல்றதை நம்பி நாங்க வாங்கிட்டு போயிட்டு போறோம். நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? ஏமா நான் தான் சொல்றேன்லமா, பழம் எல்லாம் அம்புட்டு ருசியா இருக்குமா, நீங்க நம்பி வாங்கிட்டு போங்க. ஏன்னா விற்கிறவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பழம் நல்லா இருக்கும் தான் சொல்ல தோணுமாக்கும். நாங்க ஒரு பழம் 2 பழம் வாங்க வந்திருந்தா பரவாயில்ல, 25 பழம் வாங்க போறோம்னா மொத்தம் 2500 ரூபாய்க்கு வாங்க போறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ப சொல்றேன்? சரி நான் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நீ ஒரு பழத்தை வெட்டி சாம்பிளுக்கு எல்லாருக்கும் ஒரு பீஸை கொடு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிறகு நம்ம வாங்கிக்கலாம். சரியா? ஏமா என்னமா சொல்ற? புரியலையே. ஏன்னா நீ தானே சொன்ன எங்க பழம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. 25 பழம் வாங்க போறோம், அதனாலதான் சாம்பிளுக்கு எல்லாருக்கும் ஒரு பீஸ் வெட்டி கொடு, எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஐயோ என்ன இந்த நெட்ட பொம்பளை சாம்பிளுக்கு ஒரு பீஸ் கேக்குறா? சரி ஒரு பீஸ் தானே கொடுப்போம். எல்லாரும் 5 பழம் வாங்க போறாங்க, 2500 ரூபா, டபுள் மடங்கா காசு கிடைக்க போது. போறவு என்ன ஒரு பீஸ் தானே கொடுப்போம். என்ன ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. சரி விடு, நாங்க போய் பக்கத்து கடையில வாங்கிக்கிறோம். ஏடி வாங்கடி போலாம். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, செத்த போரு. இப்ப என்னமா உனக்கு சாம்பிளுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படித்தானே? செத்த போருமா, செத்த போரு. அப்படி வாயா என் டோப்பா தலையா. ஏயா கொள்ளையா அடிக்கிற கொள்ளை. இன்னைக்கு பாரு இந்த சின்ன பொண்ணு யாருன்னு காட்டுறேன். சரிண்ணா முதல்ல ஒரு பீஸை வெட்டி கொடுனே, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏமா சாம்பிளுக்கு ஒரு பீஸ் கேட்டல, இந்தாமா. என்ன இது? ஏமா நீ தானமா சொன்ன சாம்பிளுக்கு ஒரு பீஸ் கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறோன்னு. போறவு அதனால தான் ஒரு பீஸ் கொடுத்துருக்கேன். ஐயோ என்ன நாங்க 5 பேர் தான் பழம் வாங்க வந்திருக்கமாக்கும். எனக்கு மட்டும் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் கொடுக்குற, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமாக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொடுங்க, நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்குவோமே. என்னது ஆளுக்கு ஒரு பீஸா? ஏமா என்னமா பேசுற நீ? ஆளுக்கு ஒரு பீஸ் வெட்டி கொடுத்தா ஒரு பழமேலமா முடிஞ்சிரும். இது நல்ல கதையா இருக்குது. ஆளுக்கு 5 பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிறகு நாங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அது நல்லா இல்லைன்னா என்ன பண்றதாக்கும். அதனாலதான் சொன்னேன் ஆளுக்கு ஒரு பீஸ் சாம்பிளுக்கு வேணும்னு. நீ ரொம்ப எல்லாம் பண்ற. ஏட்டி வாங்கடி, நம்ம போய் பக்கத்து கடையில போய் வாங்கிக்கலாம். சேட்டி இதுக்கு என்னடி பேசுறா? எனக்கு எதுவுமே புரியல. புரியல. சத்த வேடிக்கை பாப்போம் இரு. ஐயோ ஏமா நில்லுமா. இப்ப என்னமா எல்லாருக்கும் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் வேணும், அம்புட்டு தானே? இருமா தரம் இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. ஏமா நீ சொன்ன மாதிரி ஆளாளுக்கு ஒரு பீஸ் சாம்பிளுக்கு கொடுத்துட்டேன். சீக்கிரம் சட்டுப்புட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பழத்தை வாங்குங்கம்மா. செத்த போரு சாப்பிட்டு பார்த்துட்டு தானே பிறகு வாங்க முடியும். செத்த போரு. செட்டி என்னங்கடி எல்லாரும் தர்பூசணி பழம் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்களா? பிறகு என்னடி அதை கைக்கு வந்துருச்சு, இன்னமும் எதுக்கடி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? சட்டுப்பட்டு சாப்பிடுங்க. ஐயோ சின்னப்படி நீ சொல்றதா சரிதாண்டி. ஆனா நீ என்னடி நீ பாட்டுக்கு ஆளுக்கு 5 பழம் வாங்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் என்னடா இம்புட்டு விலை விற்கிறான். 5 பழம் 2500 ரூபாடி. ஆத்தடியாத்தா அம்புட்டு காசுக்கு நம்ம எங்கே திருப்பி போறது? ஆமா சின்னப்பண்ணு, நீ பாட்டுக்கு சாம்பிள் கொடு, நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறோம்னு சொல்லிட்டேன். அந்த ஆளு சாம்பிளை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பழம் வாங்க சொல்லுவான், அப்புறம் காசு கேட்பான். ஐயோ இப்ப என்னடி பண்றது? ஐயோ அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். முதல்ல எல்லாரும் இந்த தர்பூசணியை சாப்பிடுங்க. எப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். சாப்பிடுங்க. உண்மையாவே இந்த தர்பூசணி பழம் நல்ல டேஸ்டா இருக்குடி. ஆமா சின்னப்பண்ணு, உண்மையாவே நல்லா தித்திப்பா இருக்குதாக்கும். உண்மையாவே சொல்றேன்டி, என்ன ருசியா இருந்துச்சு இந்த பழம். அதடியாத்தான் அம்புட்டு ருசியா இருக்குடி. இன்னொன்னு சாப்பிடணும் போலதான் இருக்குது. ஆனா இதுக்கே என்ன பண்ண போறோம் என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. இதுல இன்னொன்னு வேறையா? ஆமா சின்ன பொண்ணு, உமா சொல்ற மாதிரி எனக்குமே இன்னொரு பீஸ் சாப்பிடணும் போலதாண்டி இருக்குது. ஆனா இதுக்கே அந்த கடைக்காரனை சமாளிச்சு எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறோம்னு ஒண்ணும் புரியல. இதுல இன்னொன்னு வேறையா? கேட்டி இப்ப என்னடி எல்லாருக்கும் இன்னொரு பீஸ் சாப்பிடணும் அப்படித்தானே? சத்த போருங்க. இப்ப பாருங்க எப்படி எல்லாருக்கும் இன்னொரு பீஸ் வாங்கி தரேன்னு. என்னது அடிச்சப்பனு இவனுக்கு பேச்செல்லாம் கேட்காதடி. ஏற்கனவே சாப்பிட்ட பீஸுக்கு எப்படி சமாளிக்க போறோம்னு ஒன்னும் தெரியாம மண்டை பிதிக்கி போய் கிடக்குது. இதுல இன்னொரு பீஸ் வேறையாக்கும். ஏட்டி அதெல்லாம் வேணாண்டி. முதல்ல இந்த ஆளை சமாளிச்சுட்டு சீக்கிரம் வாடி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம்.
அட சும்மா ராணியக்கா, என்கிட்ட ஒரு 50 ரூபா காசு இருந்துச்சு. சரி ஒரு பழம் இல்லைனாலும் ஆளுக்கு ஒரு பீஸா வாங்கி திங்கலாம் தான் அவங்க எல்லாரும் இங்க கூப்பிட்டு வந்தனாக்கும். ஆனா இந்த ஆளு எம்மா கொள்ளக்காரனா இருக்கான். பக்கத்து கடையில எல்லாம் 40 50 ரூபாய்க்கு தான் ஒரு பழத்தை விற்கிறாங்க. இவன் என்னடா 100 ரூபாய்க்குல விற்கிறான். இவனை மாதிரி ஆடிக்கிட்டே எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணுமாக்கும். நீ சத்த சும்மா இருக்கா? ஏமா என்னங்கம்மா சாப்பிட்டு பாத்தீங்களா? பழம் நல்லா ருசியா இருந்துச்சா? சரிம்மா, இப்ப ஆளுக்கு 5 பழம் கேட்டீங்களா? 5 பழத்தை எடுத்துறமா. ஆமா, வண்டி ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? வண்டியில ஏத்தி விட்டுருமா? என்ன சத்த பொருணை இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு இருக்காவோ? ஏன்னா இங்க பாரு, நீ ஆகா போகணும்னு சொல்ற அளவுக்குலாம் உன் பழம் ஒன்றும் அம்புட்டு ருசியா இல்லையாக்கும். கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்துச்சாக்கும். என்னது சப்புன்னு இருந்துச்சா? ஏமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. என் பழம் அம்புட்டு ருசியா இருக்குமா? என்ன பேசாவோ? பரவாயில்ல, நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? ஏடி சொல்லுங்க, நீ பழம் சப்புன்னு தானே இருந்துச்சு. ஆமா ஆமா, பழம் சப்புன்னு தான் இருந்துச்சு, அம்புட்டு ருசியால இல்ல. ஆனா என்னம்மா எப்படி சொல்றீங்க? சரி விடுங்க, 1 2 பழம் அப்படி ருசி கம்மியா தானே இருக்கும். சரிம்மா, எல்லாருக்கும் 5 பழத்தை எடுத்துட்டுமா? அட என்ன நீ பழத்தை விற்கிறதுலயே குறியா இருக்க? உன் பழம் இங்க ருசியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல 5 பழத்தை வேற வாங்கணுமாக்கும். என்ன பேசாம ஒண்ணு பண்ணு. நீ என்ன பண்ணுனா, இன்னொரு பழத்தை எடுத்து வெட்டி கொடுன. அந்த பழத்தை நாங்க சாப்பிட்டு பாக்குறோம். பார்த்துட்டு அந்த பழம் நல்லா இருந்துச்சுன்னா உன் கடையிலேயே பழத்தை வாங்கிப்போம். என்ன நான் சொல்றது? எனது இன்னொரு பழத்தை வெட்டி ஆளாளுக்கு ஒரு பீஸ் தரணுமா? ஏமா என்னமா, நீங்க ஏற்கனவே ஒரு பீஸை வெட்டி கொடுத்துட்டேன், இன்னொரு பழத்தை வேற வெட்டி கொடுக்க சொல்லி கேக்குறீங்க. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாதாக்கும். என்னன்னு எப்படி சொல்ற? நீ கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சுன்னா சரி பரவாயில்லன்னு சொல்லலாம். நாங்க தான் சப்புன்னு இருக்குன்னு சொல்றேன். பரவாயில்ல என்ன அது சரி, நீ ரொம்ப பேசுற. ஏட்டி வாங்கடி, நம்ம பக்கத்து கடையில போய் பழத்தை வாங்கிக்கலாம். இருங்கம்மா, என்னம்மா நீங்க ஆனா உன பக்கத்து கடிக்க போறோம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, இப்ப என்ன, இன்னொரு பழத்தை சாம்பிளுக்கு சாப்பிடணும் அப்படித்தானே? சத்த பொறுங்க, வெட்டி தாரேன். ஏமா இங்க பாருங்கம்மா, இன்னொரு பழத்தையும் உங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டேனாக்கும். இது கண்டிப்பா நல்லா இருக்குமா? நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்களே சொல்லுவோம். சத்த போரு சும்மா சொல்லக்கூடாது. இந்த பழமும் அம்புட்டு ருசியா இருக்குடி. ஆமா சிலப்படி, இந்த பழமும் அம்புட்டு ருசியா இருக்குதாக்கும். ஆமா, 4 முடி நல்லாதான் இருக்குது. ஏட்டி முதல்ல சாப்பிடுங்கடி. கேட்டி என்னங்கடி, இன்னொரு பீஸ் வேணா வாங்கி சாப்பிடுவோமா? கேட்டது இன்னொரு பீஸா? அம்மா தாயே, என் வயிற்றுல இடம் இல்லம்மா. 2 பீஸ் சாப்பிட்டதுக்கே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது. ஐயோ, எனக்கெல்லாம் வேண்டாம். அமைச்சரப்படி எனக்கு வேண்டாம், வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. ஏட்டி ஏற்கனவே 2 பீஸை வாங்கி சாப்பிட்டுட்டோம். இப்ப இந்த ஆளு எப்படி சமாளிக்க போற? அது வேற ஒரு பக்கம் பயமா இருக்குடி. ஐயோ ஏட்டி, இந்த ஆளை நான் சமாளிச்சுக்கண்டி. உங்க எல்லாருக்கும் போதும்ல? அதெல்லாம் போதுச்சுடப்படி. இதுவே வயிறு நல்லா ஃபுல் ஆயிட்டு பாத்துக்க. அப்ப சாரிடி, சீக்கிரம் வாங்க. இவன் சமாளிச்சு விட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோம். ஏமா என்னங்கம்மா, இந்த பீஸ்லாம் சாப்பிட்டு பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? ஆமாண்ணே, ஏதோ ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தானே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அப்பாடா, நான் கூட இந்த நெட்ட பொம்பளை இன்னொரு பழத்தை கேட்குமோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் 2 பழம் போயிடுச்சு. சரி விடு, அதான் 25 பழம் வாங்குறாங்களே, அப்புறம் என்ன, அதோட நமக்கு லாபம் வேற நல்லா கிடைக்க போகுது. பரவாயில்ல என்ன. சரிம்மா, அதான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. ஆளுக்கு 5 பழத்தை எடுத்துட்டுமா? ஆமா, பழத்தை எப்படிமா எடுத்துட்டு போவீங்க? வண்டி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? அப்பாடா, நானே எப்படா எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த டோப்பா தலையில ஒரு ஐடியா கொடுத்துட்டானே. என்ன ஆமா, நீ சொல்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் தான். ஆனா பாத்துக்க, வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நாங்க எல்லாரும் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறோம். நீ 5 பழத்தை எடுத்து வச்சிரு சரியா? மொத்தம் 25 பழம் எடுத்து வைனா, நாங்க போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறோம். ஓ அப்படியாம்மா, சரி. அப்ப எல்லாரும் போய் வண்டி எடுத்துட்டு வாங்க. நான் 5 பழம் எடுத்து வைக்கிறேன். இங்க பாருங்கம்மா, ஒரு பழம் 100 ரூபா, 5 பழம் 500 ரூபா, மொத்தம் 2500 ரூபாமா. காதல் நல்லா வாங்கிக்கங்க சரிங்களா? நீங்க போய் வண்டி எடுத்துட்டு வாங்க, நான் பழத்தை எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் நல்லா தெரியும்ண்ணே. என்ன நீங்க எடுத்து மட்டும் வைனா, நாங்க வண்டி எடுத்துட்டு இதோ போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறோம் சரியா? சரிம்மா போயிட்டு வாங்க. நான் இதோ எடுத்து வைக்கிறேன். சரி, நல்ல பழமா எடுத்து வைனா இது வந்துடுறோம். நாங்களே எப்படி பயந்துட்டு இருந்தோம் தெரியுமாடி? அந்த கடைக்காரங்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறோம்னு. ஆனா நீ இருக்கியே எம்மடி அம்மா, உனக்கு உடம்பு ஃபுல்லா மூளை தாண்டி. அமைச்சரப்படி நானும் எப்படா எஸ்கேப் ஆக போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ இருக்கியே, சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஆளு மண்டையில நல்ல மண்ணை தூவிட்டு வந்திருக்க. பரவ என்னடி, ஒரு பழத்தை பக்கத்து கடையில 40 ரூபா 50 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. இவன் என்னடா கொள்ள வேலை 100 ரூபாய்க்குல விற்கிறான். இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏமாத்துறதுல தப்பே இல்லையாக்கும். சரிடி, எல்லாரும் வயிறு முட்டை தர்பூசணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சரி வாங்க, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம். நீ சொல்றது சரி தாண்டி சிறப்பு. ஏதோ 10 ரூபா 20 ரூபா லாபம் வச்சு விற்கலாம். இவன் என்னடானா அப்படி பாதிக்கு பதில் லாபம் வச்சு விற்கிறான். தெரியாதா? நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் டிமிக்கி கொடுத்ததுல தப்பே இல்லையாக்கும். சரி வாங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். சரி மக்களே, அப்ப நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம். உங்களை நாங்க அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அந்த வீடியோ போட முயற்சிக்கிறோம். சரி மக்களே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.